வணக்கங்க. நான் கச்சாயம் செய்ய போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு 2 பழத்தை உரித்து போட்டுக்கோங்க. அதை நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பிணைஞ்சிட்டு நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். 1 டம்ளர் சீனி போடுங்க. சீனி போட்டுட்டு மைதா மாவு 1/4 கிலோ போடுங்க. போட்டுட்டு வெள்ளை ரவை ஒரு 1/4 டம்ளர் போடுங்க. எனக்கு அளந்து போட்டு பழக்கம் இல்லை, கையிலே போட்டு தான் பழக்கம். இது சோடா உப்பு கொஞ்சம் போடுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. உப்பு போட்டுறாதீங்க, சோடா உப்பு இது போட்டு எல்லாத்தையும் கலக்கி தண்ணி லைட்டாக ஊற்றி பிணைங்க. லைட்டாக ஊற்றி பிணைஞ்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் வைங்க. வச்சு கரண்டியில் எடுத்து ஊற்றுங்க. கரண்டியில் வரலைன்னா கையில் போட்டுக்கோங்க. கையில் எடுத்து போடுங்க. நல்லா புசு புசுன்னு எந்திக்கும். வெளியில் முறுன்னு இருக்கும், பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே மெதுன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிள்ளைகளுக்கு லீவ் நாளெல்லாம் செஞ்சு கொடுங்க. வேலையும் 10 நிமிஷத்து வேலை தான். சிலிண்டர்லாம் ரொம்ப ஆகாது. இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இது பேர் நாங்கள் கச்சாயம்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, இதுதான் இன்றைக்கி நான் செஞ்சது. பிள்ளைகளாம் சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்தீங்களா, உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளியில் முறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.